விவாஸ் என்னடா மீனாம்மா எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? இது நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச ஃபுல் காராமணி, சிகப்பு காராமணி, பச்சை நீட்டு காராமணி எல்லாமே இதில் இருக்காங்கங்க. இங்கே பாருங்கள், நீட்டு காராமணி ரொம்ப நாள் ஆசை. எல்லாரையும் போட்டு ஒரு பொரியல் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு வெந்தய குழம்பு பண்ணுறதுக்காக இந்த சாமான்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ புளி நனைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு குழம்பு வச்சப்புறம் பார்க்கலாம். இந்த மாக்கல் சட்டியில் தான் வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், தேங்காய், மிளகா வத்தல், வெந்தயம், துவரம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை என்கிட்ட இல்லை, இருந்ததை தான் வச்சேன். எல்லாத்தையும் வறுத்து, தேங்காய், மிளகா வத்தல் எல்லாம் வறுத்து, இதை வந்து இந்த காராமணி காணாதுன்னு பாசிப்பருப்பை கூட போட்டு நம்மளோட பொரியல் பொடியை போட்டு தான் வைக்க போகிறோம். அப்புறம் நம்ம தோட்டத்து கீரையும் வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு ஒரு குழம்பு, வெந்தய குழம்பு, பொரியல், காராமணி எல்லாம் வச்சப்புறம் பார்ப்போம். சரிங்களா? வச்சு உங்களுக்கு இந்த மாக்கல் சட்டியில் போட்டு வச்சு அழகு பார்க்க போகிறேன். நான் சொன்ன சாமான்கள்லாம் பாருங்கள். மிளகா வத்தல் எல்லா சாமானும் நான் வச்சுருந்த சாமான்லாம் வறுத்தாச்சு. அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு இவங்களை கொதிக்க வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கொதிக்கும் போது பார்க்கலாம் இருக்கேன். அப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் போட போகிறோமே. அளந்து வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், அதையும் எடுத்து இவங்களோட சேர்த்து விடுவோம். விட்டு கலக்குவோமா? சமையலுங்கிறது வந்து ஒரு கலைங்க. அந்த சமையலை வந்து நம்ம நான் எப்பவுமே சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, அதை வந்து ரொம்ப நம்ம சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி சமைக்கணும். நம்ம மாடி தோட்டத்து கீரை, அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன், கடையில் வாங்கினதுங்க. வெண்டைக்காயும் கடையில் வாங்கினது தான். இந்த குழம்புல ஒரு உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னா அதோட லெவலே வேறு. கொதிக்கட்டுங்க. பாருங்கள், அதுக்கிடையில் நம்ம இவங்கள பார்ப்போம். பாருங்கள், கடுகு தேங்காய் எண்ணெயில் தாளித்து போட்டிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் கடுகு தேங்காய் எண்ணெய். நான் ரொம்ப தேங்காய் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இந்த பக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொரியல் பொடியை போட்டு இங்கே பாருங்கள். ரொம்பலாம் பொரியல் பொடியை போட்டு கிண்டாதீங்க. ஏற்கனவே வறுத்து நம்ம தீர்த்து தான் வச்சுருக்கோம். அதனால் ஒரு 2 கிண்டு தான் இதை கிண்டணும். சரிங்களா? அவ்வளோதான். அப்படியே அடுப்பு அணைச்ச வேண்டியதான். டேஸ்ட்டு